அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 18 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 5ஆம் திருநாள், பூர நட்சத்திரம், சிம்மராசி, பஞ்சமி திதி. அதுலையுமே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இது மகர லக்னம், திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அதுதான் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 8ஆம் பாவகத்தோடைய நின்ற உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் சந்திராஷ்டமத்தை வேலை செய்யும். அது எவ்வளோ நேரம்னு பார்க்குறீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அந்த கிரகத்தின் வீரியத்தை பொறுத்து அது மாறும். சம்டைம்ஸ் 45 மினிட்ஸ் 45 நிமிஷங்கள்லேருந்து 2.25 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம் வேலை செய்யும். அதனால் ஹோல் டே முழுக்க நீங்கள் தியாகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்க. சம்டைம்ஸ் நைட் டைம் கூட அது பாஸ் ஆகிடும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். எளிய பரிகாரம்னு சொன்னால் சின்னதாக கற்கண்டு எடுத்து வாயில் போட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, பூர நட்சத்திரத்தில். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம், எடுத்த காரியங்களில் வெற்றி. ஏன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. அந்த சுக்கிரனால நிறைய ஏற்றங்கள் இருக்கணும். அதாவது கைக்கு மேலே வருவாயின்னு சொல்லுவோம்ல, கை மாத்தா வாங்கின பணம் இல்லை, அதுக்கும் மேலேயே பணம் வரும். அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் நல்லா இருக்கும். காதல் கை கூடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணும்னு கடந்த ஒரு 4-5 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கும். பொதுவாகவே இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் தாயார் மூலியமா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வரும். தாயாருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு இருந்ததுன்னா அது சரியா போகும். பிளான் பண்ண காரியங்கள்லாம் சூப்பராக நடக்கும். ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் வீட்டில் முதியவர்களுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒரு சிறு தூர பிரயாணம் இருக்கும், நண்பர்களை போய் பார்த்துட்டு வருவீங்க. இல்லை மொபைல் எடுத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் சந்தோஷமாக சிரித்து பேசி பழைய விஷயங்கள்லாம் கதை அடித்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. கொடுக்கல் வாங்கலில் பெரிய சக்ஸஸ், ஒரு நல்ல செய்தியும் வரக்கூடிய அற்புதமான நாள். விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான விஷயங்களை உணவாக உட்கொள்வது, தேன் சாப்பிட்றது இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கடகத்துக்கு தேன் சாப்பிடுங்க, நிஜமாவே பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்றைய நாள் உணவகம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். ரசனை மிகுந்த பேச்சாக இன்றைய நாள் இருக்கும். அதனால குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நிறைய பேருக்கு ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், அதே மாதிரி வஸ்திரங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. பொதுவாகவே இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் பேசுனீங்கன்னா யாருமே ஒருத்தர் கூட வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு கம்பீரமாக இருக்கும். மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பது இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். வீட்டில் பெரியவங்களை அம்மா அப்பாவை வழங்குங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் இது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி. அழகாக இருப்பீங்க, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருப்பீங்க. உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு எண்ணங்கள் வரும். பொங்கல்லாம் சாப்பிட்டாச்சு, இனிமேல் பொங்கல் சாப்பிட்டு நம்ம உடம்பு போடக்கூடாது, இனிமேல் கொஞ்சம் நம்ம ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் வாக்கிங்லாம் போகணும். நம்ம உடம்பு மேலே நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வரக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் விலை உயர்ந்த பொருட்கள், சந்தோஷமான விஷயங்கள், ஃபேமிலி சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள், இது எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தாயார்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான செலவுகள் குழந்தைகளுக்காக செய்வது, குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் செய்வது. அதே மாதிரி முக்கியமான ஒரு பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் சொந்த ஊருக்கு திரும்பி போவது, இல்லைன்னா நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு திரும்பி போகிறது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு
சுப செலவுகளும் ஏற்படும். வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகளாக இருக்கலாம், பெண்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளாக இருக்கலாம், ஒரு அத்தியாவசிய தேவையை முடிக்கக்கூடிய செலவுகளாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தான் கொடுக்கும். அலமேலும் மங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்தது எல்லாமே லாபம் லாபம் லாபம். ஏன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் பூரம். சுக்கிரன் அவர் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். இன்றைய நாளை பார்க்கும்பொழுது ஃபேமிலி மட்டும் கிடையாது, அத்துணை பேருமே உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. ஒரு கல்லில் 2 மாங்காய் இல்லை 3 மாங்காய் அடிக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை அள்ளி துடுக்கக்கூடிய நாள். எப்பெல்லாம் லாபஸ்தானத்தில் போய் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதோ, லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதோ பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்னொன்று, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய பார்வையும் இருக்கிறது சந்திரனுக்கு. அதனால் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆடம்பரமான நண்பர்களோட ஜாலியாக இருக்கிறது, பிரயாணங்கள் செய்வது, மிகுந்த புகழை அடைவது, தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ரங்கநாயகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம், இனிமேல நான் விட்டு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, எனக்கு என்ன வேணுமோ நான் கண்டிப்பா பண்ணிப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பத்தி இன்றைய நாள் ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி சில இடங்கள்ல அது அப்படி இருக்கிறது தான் நல்லது. ஈகோ எப்பவுமே நல்லது தான். அதாவது நல்ல விஷயங்களுக்கு அது பெரிய அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையுமே எல்லாத்துக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம்னா அந்த அளவுக்கு இருக்கு. அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம், அவ்வளோ அதிர்ஷ்டம். யார் மூலியமா அதிர்ஷ்டம்? உங்க தாயார் மூலியமா அதிர்ஷ்டம், உங்க மனைவி மூலியமா அதிர்ஷ்டம், உங்க கணவர் மூலியமா அதிர்ஷ்டம். ஏன்னா 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது. காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. குழந்தைகளுக்கு மிகுந்த லாபம், வெற்றி, உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது. தொலைதூர பிரயாணம் செய்வது, தெய்வ அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய நாள். அதனால இன்றைய நாளை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு உங்களுடைய உதவி நாடி வருவாங்க. அந்த உதவி செய்யறதுனால உங்களுக்கு ஒரு புண்ணியம் ஏற்படும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய திருப்தி இல்லாத தன்மை. ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க, நீங்கள் வாங்கி கொடுக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க கேட்ட ஒரு விஷயத்தை நம்மளால ஒபே பண்ண முடியாமல் இருக்கலாம். அதனால ஒரு சின்ன சின்ன மன வருத்தம் தான். அந்த மன வருத்தம் ஒரு நாள் இருக்கலாம், மேக்சிமம் 2 மணி நேரம் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த மன வருத்தம் உடஞ்சிரும், அவ்வளோதான். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு தேவைக்கு அதிகமான செலவுகளும் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக கைகூடும். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது, அதை மட்டும் பார்த்துங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடணும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு, நட்சத்திரத்துல லக்னத்திலே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். யாருக்குன்னா மனைவி மூலியமாக நமக்கு அதிர்ஷ்டம். கல்யாணம் ஆகாது கஷ்டப்படக்கூடிய நபர்கள் கும்பராசியில யார் பிறந்திருந்தாலும் சரி, கண்டிப்பா அடுத்த ஒரு 3-4 மாசத்துல கன்ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா ராசி லக்னத்துக்கு ராகு உட்கார போறார். ராகு வருவது நல்லது கிடையாது. ஆனா எந்த திருமணத்துக்கு வீட்டுல ஒப்புதல் இல்லையோ அந்த திருமணத்துக்கு அவங்க ஒத்துக்கிற மாதிரி வரும். ஏன்னா குரு பார்வைங்கிறது ராசி லக்னத்துக்கு விழுகிறதுனால அது இஷ்டம். அது ஒன்று கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அகிலாண்டேஸ்வரி தாயாருடைய வலிமை மிக அளவுல வேலை செய்யும். நிறைய அனுகிரகம் இருக்கு உங்களுக்கு. இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல்ல ஏற்றம், நினைத்த காரியங்கள் கைகூடுவது, யாருடைய மனசுமே கஷ்டப்படுத்தாம உங்களுடைய காரியத்தை நீங்க ஜெயிக்கிறது, நிறைய பேருடைய நட்பு உருவாகிறது, செம்ம சப்போர்ட். இன்றைய நாள் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கிறது. 6ஆம் இடத்துல பொதுவா சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது, நின்ற நட்சத்திரம் சுக்கிரன். ஆனா அவர் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடா இருக்கனால கடன் அடையக்கூடிய பிராப்தம், நோய் தீரக்கூடிய பிராப்தம். மெடிசின் எடுத்துட்டீங்கன்னா அது நல்லா வேலை செய்யும். பொதுவா இந்த நாள்ல பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் மூலியமா ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். உங்க மனசுல என்ன வருத்தம் இருக்கோ அந்த வருத்தம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்டனா, முதல் ராசி லக்னம் சிம்மம், 2வது மேஷம், 3வது தனுசு. மொத்தம் அத்தனை பேருக்குமே ஆவரேஜா நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.